எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ஏஐயில் நம்ம வரிசையில் பார்த்துட்டு வந்திருக்கிறதுல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மினி மேக்ஸ். இந்த மினி மேக்ஸ் அப்படின்றது ஒரு சைனானுடைய கம்பெனி. இதனுடைய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா www.minimax.io. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மினி மேக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மினி மேக்ஸ் அபவுட். ஸோ மினிமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் ஏஐ ஃபவுண்டேஷன் மாடல் கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா 2022 உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இவங்க வந்து அட்வான்சிங் ஃப்ரான்டிஸ் இன் ஏஐ டுவர்ட்ஸ் ஏஜிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜிஐனா அட்வான்ஸ் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், அட்வான்ஸ் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னால் ஒரு விஷயத்தை உருவாக்குறது. எப்படி உருவாக்குறது? இப்போ நம்ம ஒரு கேள்வியை கேட்குறோம் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலை வந்து அதுவே உருவாக்கும். அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது, இல்லை யாகோவில் சர்ச் பண்ணும்போது, இல்லை பிங்கில் சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு கேள்வி உருவாக்கலையே அப்படின்னா உருவாக்கலை. அப்போல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒன்று கேட்குறோம் அப்படின்னா அது எந்த வெப்சைட்டில் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு முன்னாடி நிற்க வைக்குமே தவிர இதுவே வந்து நம்ம பேசுகிற மாதிரி ஒரு வரியை வந்து உருவாக்கி தராது. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஒரு கேள்வியை கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் இதுதான் கேட்குறீங்களா, சரி உங்களுக்கு அதுக்கான தகவலை தரேன், இந்தந்த தகவல்லாம் என்கிட்ட கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அது என்ன சொல்லும், உங்களுக்கு இதில் வேறு என்னென்னலாம் வேணும், இந்தந்த மாதிரிலாம் வேணுமா அப்படின்னு சில எடுத்துக்காட்டெல்லாம் கூட கேட்கும். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். இவங்களுடைய மிஷன் என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் வித் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரோட இன்டெலிஜென்ஸாக ஆக்கிறது தான் எங்களுடைய மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களுடைய அவர் ப்ராப்பரேட்டரி மல்டி மாடல்ஸ், அதாவது நாங்கள் என்னெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா மினிமேக்ஸ் 3, ஹைலோ 2.3, ஸ்பீச் 2.6, மியூசிக் 2.6, இந்த மாதிரி அட்வான்ஸ் கோடிங் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். இதனுடைய கேப்பபிலிட்டி என்ன, இது என்ன பண்ணும் அப்படின்னா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ஜெனரேட் பண்ணும், இன்டெகிரேட் பண்ணும், அப்புறம் மொடாலிட்டிஸ் இன்க்ளூடிங் அது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டு, ஆடியோ, இமேஜ், வீடியோ, மியூசிக் இது எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து மினிமேக்ஸ் கோடு, மினிமேக்ஸ் ஹப்பு, மினிமேக்ஸ் ஆடியோ, டாக்கி இப்படின்ற மாதிரி சில ஆப்பெல்லாம் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஓப்பன் ஏபிஐ பிளாட்ஃபார்ம் கூட நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு டைனமிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 மில்லியன் இண்டிவிஜுவல் யூசர்ஸ் வந்து க்ராஸ் த கண்ட்ரி 200 நாடுகளில் வந்து எங்ககிட்ட இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட் மாடல்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமேக்ஸ் 3, 2.7, 2.5 இது மாதிரி ப்ராடக்ட் வந்து மினிமேக்ஸ் கோட், வீடியோ, ஹைலோ, அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல, உச்சரிக்கிறது தெரிஞ்ச மாதிரி உச்சரிக்கிறேன். அடுத்து ஆடியோ, டாக்கி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. மல்டி மினிமேக்ஸ் கோட். ஸோ அதில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து அது கூட சேட் பண்ணுற மாதிரி காமிக்குது. இது என்ன காமிக்குது, மினிமேக்ஸ் மேக்ஸ் யுவர் ஒர்க் ஈஸியர். ஸோ உங்களுடைய வேலையை வந்து ஈஸியாக முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி, வெப்சைட்டை வந்து ஒரு வெப்சைட்டினுடைய விஷயங்கள் இது பண்ணுற மாதிரி, இமேஜ் உருவாக்குற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கான தேவையான விஷயங்களை வந்து இதுக்கிட்ட கேட்டு நம்ம வந்து பதில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து வீடியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வீடியோ வந்து என்ன காமிக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வர்றதே வந்து எடுத்தோடனே சைனீஸ் மொழியில் தான் ஓப்பன் ஆகுது, ஆங்கில மொழியில் ஓப்பன் ஆகலை. வேணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இந்த மாதிரி வரும், அதை வச்சு டிரான்ஸ்லேட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அது வந்து ஆங்கிலத்தில் வந்து நமக்கு வந்து மாற்றி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுடைய வீடியோக்களை வந்து உருவாக்கலாம், எடிட் பண்ணலாம், அந்த மாதிரி என்னென்ன பிக்சலில் வேணுமோ அதெல்லாம் பண்ணலாம். அது இங்கே கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணுன்னா க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா?
அதுதான் என்னுடைய வேலை. அதுக்கடுத்து ஆடியோ. ஸோ நம்ம ஆடியோன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆடியோவை எடிட் பண்ணுறது, அது சம்மந்தமான விஷயங்களாக தான் கண்டிப்பாக இருக்கும். மியூசிக்கு, ஸ்பீச்சு, அதனுடைய டோன் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. டாக்கி எனக்கு தெரிஞ்சு அது கூட பேசுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், சர்வீஸ் நாட் அவைலபிள்னு போட்டுருக்கான். யுவர் ரீஜியன், ஆக்சுவலாக நம்ம ரீஜியனில் வந்து இது அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க. சரி, ஓகே, நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் பயன்படுத்தி பார்த்துட்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மினிமேக்ஸ். அந்த மினிமேக்ஸினுடைய யூசஸ் இதெல்லாம் தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க? மினிமேக்ஸ், ஸ்பீச், வீடியோ, ஓகே, அவ்வளோதான் நம்ம பார்த்தது தான். சரிங்களா? இந்த மாதிரி ஏஐ வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறைகளையும், எல்லா இடத்துலையும், எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு தான் வந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒரு பகுதி தான் இந்த மினிமேக்ஸ். அடுத்த பதிவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி புது புது டூல்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து அதை வந்து பகிருங்க. அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.